ஜெய்வாசவி அனைவருக்கும் வணக்கம். நான் ஆம்பூரிலிருந்து சுரேஷ். இன்றைக்கி சுப கிச்சனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது மாகாணி கிழங்கு ரெடி ஊட்ட அரைச்ச மசாலாவில் செஞ்சது கலக்கி காட்டுறேன். இதெல்லாம் மசாலா கலந்து 30 நாள் எடுத்து வச்சிட்டோம். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வேணுன்றவங்க சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறேன். மாகாணி கிழங்கு ரெடி ஊட்டை, கொம்பு ஊட்டைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ரெடி ஊட்டை. இதோடு 1 மாதம் ஆச்சு. இப்போ தான் கலக்க போகிறேன். பச்சை மிளகாய் ரெடி ஊட்டை நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. தயிர் சோறு, கூழ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது பச்சை மிளகு ரெடி ஊட்டை, கொம்போடு ஊறிட்டுருக்கு. இஞ்சி, பச்சை மிளகு, கொம்பு 3 கலந்து அனுப்புவோம். இது பார்த்திங்கன்னா ஊட்டை ரெடி மசாலா பவுடர் பொடி. நீங்கள் இதில் மோர் கலந்தீங்கன்னா போதும், ஊட்டை ரெடி ஆகிடும். இது இஞ்சி ரெடி ஊட்டை. இது மாகாணி கிழங்குலேயே ஊறுகாய். தாளித்து மட்டும் அனுப்பணும். இது ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். தாளித்து அனுப்புவோம். மாகாணி கிழங்கு கொம்பு ஊறுகாய் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மூக்குத்திக்காய் ஊட்டை அரைச்ச மசாலாவில் செஞ்சது. இது பெரிய கலாக்காய் ஊட்டை. இது மாகாணி கிழங்குலேயே புளி தொக்கு. இதுவும் தாளிப்பு வச்சு அனுப்புவோம். கொம்பு புளி தொக்குன்னு சொல்லுவாங்க. மாகாணி கிழங்குலேயே செய்கிறது. இது மாகாணி கிழங்கு இஞ்சி ஊறுகாய் தொக்கு. இது ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது சின்ன நெல்லிக்காய் ரெடி ஊட்டை. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் ஊட்டை. இதுவும் அரைச்ச மசாலாவில் செஞ்சது. இது தம்மட்டங்காய் ரெடி ஊட்டை. இது சதுர அவரைக்காய் ரெடி ஊட்டை. இது மாகாணி கிழங்கு லெமன் தொக்கு. இந்த ஐட்டம் எது வாங்கணுன்னாலும் இந்த வீடியோ மேலேயே ஃபோன் நம்பர் தரேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ஜெய்வாசு.